Vivo இப்போ அஃபிஷியலாகவே Vivo X60 அப்புறம் X60 Pro ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபோன் 6.56 இன்ச் Full HD Plus ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக இங்கே E3 AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் ப்ளஸ் AMOLED பேனல் தாறுமாறாக இருக்கும். இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. X60 அப்புறம் X60 ப்ரோலையும் சேம் டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்புறம் கேமராவில் மட்டும்தான் ஸ்லைட்டாக டிஃபர் ஆகுது. X60 ப்ரோவில் 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் f1.5 போது நல்ல பெரிய அப்பேச்சர் கொடுக்கும்போது நைட் டைமில் உங்களால் நைட் மோட் இல்லாமல் நல்ல இமேஜஸ் கேப்சர் பண்ண முடியும். 48 மெகாபிக்சல் சோனி IMX598 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் விவோவோட 4 ஆக்சிஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிம்பல் ஃபீலிங் இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி சென்சார் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் மூலமாக 120 டிகிரி வரைக்கும் நல்ல இமேஜஸ் வைடாக கேப்சர் பண்ண முடியும். இதே அல்ட்ரா வைட் லென்ஸில் தான் மேக்ரோ ஷூட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ 13 மெகாபிக்சலை வச்சு 2.5 சென்டிமீட்டர் உங்களால் க்ளோஸாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் இமேஜஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நார்மலாக 5 மெகாபிக்சல் 2 மெகாபிக்சல் கூட கம்பேர் பண்ணும்போது. தேர்ட் சென்சார் 13 மெகாபிக்சல் சென்சார். இதில் யூஸ் பண்ணியிருக்க லென்ஸ் 50mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2x ஜூம் இந்த லென்ஸில் நீங்கள் பண்ணலாம். ஃபோர்த் சென்சார் 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் லென்ஸ் மூலமாக 5x வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட அப்பேச்சர் f3.4. அதே இது X60ல் 14 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சார் 13 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக 2x வரைக்கும் உங்களால் ஜூம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இன்னொரு 13 மெகாபிக்சல் கொடுத்து அல்ட்ரா வைட் லென்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர். சாம்சங்கோட Exynos 1080 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் 5 நானோமீட்டர் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் ஸ்னாப் ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது பவர் எஃபிஷியன்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு X60 ப்ரோவில் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே இது X60ல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்புறம் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 12GB RAM இந்த ஃபோனில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரி. X60 ப்ரோவில் 4200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 watts சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் X60ல் 4300 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 100 mAh கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Android 11 தான் ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட சொந்த OS ஆன Origin OS 1.0 அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி விவோவில் எப்போவுமே ஃபன் டச் OS தான் இருந்தது. ஸோ இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் Origin OS ரன் ஆகுது. இப்போதைக்கு இந்த ஃபோனை சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டை பற்றி எந்தவித இன்ஃபர்மேஷனும் இல்லை. மேக்ஸிமம் இந்த ஃபோனை குளோபல் மார்க்கெட்ஸில் கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் Vivo X60 Pro Plus அப்படிங்கிற ஃபோனை ஜான்வரியில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் Snapdragon 888 ப்ராசஸர் தான் ரன் ஆகும். சாம்சங்கோட Exynos 1080 ப்ராசஸர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. X60 ஃபோன் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 39,300 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8GB 128GB ஸ்டோரேஜ். அதே இது 8GB 256GB ஸ்டோரேஜை பொறுத்தவரை 42,700 இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. X60 ப்ரோவை பொறுத்தவரை 50,600 இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு கண்டிப்பாக இந்தியாவுக்கு எட்டு வர மாட்டாங்க. சப்போஸ் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை கண்ணை மூடிட்டு வாங்கலாம். January 8 இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் நீங்கள் லான்ச் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா January 8 இந்த ஃபோனை நீங்கள் இம்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.